அம்மா நெஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தமிழ் மாதத்தின் 4வது மாதமான ஆடி மாதத்தோட சிறப்புகளை பற்றியும் ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பற்றியும் நாம் பார்ப்போம். ஆடி மாதம் அப்படின்னாலே பலருக்கும் பயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆடி மாதம் ஒரு பூட மாதம், அதனால பல பிரச்சனைகளும் வரும் அப்படின்னு சொல்றது வழக்கம். ஆடி மாதத்துல திருமணம் எந்த விதமான சுப காரியங்களும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம இந்த ஆடி மாதத்துல கோயில் திருவிழாக்கள் அப்படிங்கிறது அதிகமா நடக்கும். ஆடி மாதத்துல சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து சந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய கடகராசியில நுழைய போறாரு. ஜூலை மாதம் 16ஆம் தேதி கடகராசியில சஞ்சரிக்க போறாரு. கடகத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இணையறதால மங்களகரமான யோகம் அப்படிங்கிறது உருவாகுது. சூரியனும் புதனும் இணையறதால புத ஆதித்ய யோகமும் இருக்குது. அதே வேளையில சூரியனும் சுக்கிரனும் இணையறதால சுக்கிர ஆதித்ய யோகமும் உருவாகுது. இந்த ஆடி மாதத்துல ஆடி மாதம் அப்படின்னா 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த ஆடி மாதம் 5 வெள்ளி இருக்குது, 4 செவ்வாய் இருக்குது. ஜூலை மாதம் 17ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. ஆடி மாதம் 5ஆம் தேதி கடகராசியில புதன் வக்கரம் அடைகிறாரு. ஆடி மாதம் 16ஆம் தேதி சிம்ம ராசியில சுக்கிரன் போறாரு. கும்பராசியில சனி இந்த மாதம் முழுவதுமே வக்கரம் பெற்று தான் இருக்கிறாரு. செவ்வாய் குரு சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. அதனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத நாம இனிமே பார்ப்போம். மற்றவங்களுக்கு உதவுவதாலேயே மற்றவர்களுடைய நட்பினை உருவாக்குபவர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசியில் தனாதிபதி சூரியன் சஞ்சரிக்கிறார். கடகராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தை தான் நம்ம ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுறோம். அவரோடு சுக்கிரனும் புதனும் இணைஞ்சு சஞ்சரிக்கிறாங்க. அதனால கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் செயல்படுது. பொருளாதார நிலையில இருந்துட்டு வந்த பற்றாக்குறை அனைத்துமே இந்த ஆடி மாதத்துல இருக்காது. கடகராசிக்காரர்களுக்கு பணம் அப்படிங்கிறது உங்க கையில இருந்துகிட்டே இருக்கும் எந்த காலத்திலையும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ளுற அளவுக்கு பண தேவை அப்படிங்கிறது இருக்கும், பணம் அப்படிங்கிறது இருக்கும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் வலுவிழந்து இருக்கிறதால ஆரோக்கியத்தில் ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு கடகராசிக்காரர்களுக்கெல்லாம். உங்கள் ராசியில் அதுவும் ஜென்மத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும். இந்த ஆடி மாதம் ஜூலை மாதம் 16ஆம் தேதி முதல் ஒரு மாதம் வரையிலையும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது பாதிக்கப்படலாம். அதுலேயும் உடல் வலி, வயிற்று பிரச்சனை இதெல்லாமே வரலாம். அதனால் உணவு பழக்க வழக்கம் மற்றும் உங்களுடைய அன்றாட பழக்க வழக்கத்திலையும் கூடுதல் கவனத்தை செலுத்தணும். கடகராசிக்காரர்கள் அனைவருமே குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் இருக்குது. மாதத்தின் தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாய் இணைஞ்சு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாங்க. அதனால குருமங்கள யோகம் அப்படிங்கிறது வருது. இந்த ஆடி மாதத்துல சுப செய்திகள் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்கும். அதனால தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. இதுவரைக்கும் சுபகாரியங்களுக்காக காத்திருந்தவங்களுக்கெல்லாம் அதற்குண்டான முயற்சியில் நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய எந்த வேலை நீங்கள் செஞ்சாலும் அந்த வேலையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. சகோதரர்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உண்டு. சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. கட்டடங்கள் கட்டும் முயற்சியில் கைகூடி வரும். உத்தியோகத்திலலாம் உங்களுக்கு உயர் பதவிகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இடமாற்றத்துக்காக இதுவரைக்கும் காத்திருந்தவங்களுக்கெல்லாம் தற்போது வரக்கூடிய இடமாற்றம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். கடக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் ஆடி மாதம் 5ஆம் தேதியை வக்கரம் அடைகிறாரு. 3க்கும் 12க்கும் அதிபதியான புதன் வக்கரம் பெறுவது புதிய வழக்கு அப்படிங்கிறது வரலாம். அதனால சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். தொழில் சம்பந்தமான விஷயத்திலையும் சரி, சொத்துக்கள் சம்பந்தமான விஷயத்திலையும் சரி, இல்லை நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். எதிர்பாராத விதமாலாம் நமக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது தேடி வரும். இந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம எல்லாத்திலிருந்தும் ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது. உடன்பிறப்புகளோட ஒத்துழைப்பும் இந்த மாதத்தில் சற்று குறைய தொடங்கும். உங்களுக்கு பயணங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பயணத்தால் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது இருக்காது, அலைச்சல் மட்டுமே அதிகரிக்கும். அப்படிங்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும். உத்தியோகத்திலலாம் வாகனங்களில் செல்லும் பொழுது கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். நீண்ட தூர இரவு நேர பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. தலைக்கவசம் அணிந்து
உங்களுடைய பயணத்தை தொடங்குறது நல்லது. கும்பராசியில் சனி வந்து வக்கரம் அடைகிறாரு. இந்த மாதம் முழுதுமே வக்கர இயக்கத்தில் தான் இருக்கிறாரு சனி. அதனால் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி வக்கரம் பெறுவது நல்லது நடக்க போகுது. சனி பகவானால் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப தடையாயிருந்த காரியங்கள் எல்லாமே விலகி உங்களுக்கு காரியம் அப்படிங்கிறது கைக்கூடி வரும். பொருளாதாரத்துலையும் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி பொருளாதார நிறைவு அப்படிங்கிறது ஏற்பட போகுது. புதிய திருப்பம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த ஆடி மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கொடுக்கல் வாங்கல இருந்துட்டு வந்த பிரச்சனைகளும் நீங்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்துருந்த காரியம் இந்த மாதத்தில் நடக்க போகுது. நீங்கள் வரவே வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த தொகை இந்த மாதத்தில் கிடைக்கும். தொழிலில் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த தேக்க நிலை எல்லாமே மாறி தெளிவு அப்படிங்கிறது பிறக்க போகுது. தொழிலையும் சரி உத்தியோகத்துலேயும் சரி இந்த ஆடி மாதம் முழுவதுமே கடகராசிக்காரர்கள் அனைவருமே உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் நீங்கள் செயல்படுவீங்க. அதனால் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட உங்களுக்கு உண்டு. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல திருப்பம் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆடி மாதம் 16ஆம் தேதியே சுக்கிரன் வந்து சிம்ம ராசிக்கு போகிறாரு. உங்கள் ராசிக்கு 4க்கு 11க்கு அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்கும் பொழுது வருமான பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்காது. உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவு தான் இருக்கும். உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கிறதால அதிகமாக கோவில்களுக்கு சென்று வருவீங்க. நெடுநாளாக நீங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த கோவில்களுக்கு சென்று வருவீங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தலைமை பதவி அப்படிங்கிறது கிடைக்கலாம். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு அதிகமாக உண்டு. அவர்களோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதால உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு சுமூகமான உறவு அப்படிங்கிறது இனிமேல் வரும். வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்க்குறது, இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் இனிமேல் கவனத்தை செலுத்துவீங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மக்களோட ஆதரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்துலலாம் போட்டிகளுக்கு மத்தியில் தான் உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். போட்டி அப்படிங்கிறதே இருந்தால் தான் உங்களால் முன்னேறவும் முடியும். இதுவரைக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கிற கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கின்ற வேலையை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இருக்கிற வேலையை விட்டுட்டு சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கைவிட்டுடணும். இருக்கிற வேலையில் இருந்துக்கிட்டே உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மிக மிக நல்லது. கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே மாணவர்கள்லாம் படிப்பில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. இதுவரைக்கும் மறதி, கவனச்சிதறல் இதெல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கும். இனிமேல் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. உணவு சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்தணும். அதிக நேரம் இரவில் கண் விழித்து படிக்கிறதை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படலாம். பெண்களுக்கெல்லாம் எடுத்த காரியத்தில் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. விலகி சென்ற உறவினர்கள்லாம் இனிமேல் வந்து சேருவாங்க, உங்களை நாடி வருவாங்க. அவர்களால் உங்களுக்கு எந்தவித ஆதாயமும் இருக்காது அப்படின்னாலும் உங்களால் அவர்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதனால் அனைவரிடத்துலையும் பகைமை பாராட்டாமல் அனுசரித்து போகிறது தான் பெண்களுக்கு நல்லது. இந்த ஆடி மாதம் முழுவதுமே செவ்வாய்க்கிழமை தோறும் ராவு காலத்தில் துர்க்கையம்மனை வழிபட்டுட்டு வாங்க. இல்லத்து பூஜை அறையில் காலை மாலை அப்படின்னு இரு வேலையிலையும் விளக்கேற்றி குல தெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குனீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமாவாசை நாட்களில் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளியுங்க. இல்லையா ஒரு 10 பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வர்றது மிக மிக நல்லது. அமாவாசை நாட்களில் அதுவும் ஆடி அமாவாசை மிக மிக சிறப்பு வாய்ந்தது. முன்னோர்களோட ஆசீர்வாதம் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கிறதால மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்கும்.